குட் ஆஃப்டர்நூன். நான் இன்னைக்கு என்னோட ஃபார்மை சுற்றி பார்க்கலான்ட்டு வந்தேன் இன்னைக்கு. அப்போ என் ஃபார்மில் வேலை பார்க்குற ஒரு அம்மா வந்துட்டு அவங்களோட 14 வயசு பையன் வந்து கஞ்சாவுக்கு அடிமையாக இருக்கான். ஸோ உங்களோட நிறுவனத்தில் சேர்த்துக்க முடியுமா, ரீஹேபில் சேர்த்துக்க முடியுமா அப்படின்னு கேட்டாங்க. ஸோ எனக்கு சமீபமாகவே வந்து பார்த்தீங்கன்னா இந்த லாஸ்ட் கப்புள் ஆஃப் மந்த்ஸ் ஐ எம் கெட்டிங் a lot of leads asking for the treatment for the minors who are below 18 years. 18 வயசுக்கு கீழே இருக்கிறவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் கேட்டு. ஸோ பிலோ 18ல் வந்து நிறையா என்ன பண்ணுறாங்கன்னா, இப்போது ஆல்கோஹால் யூஸ் பண்ணால் வாடை வரும், ஸ்மெல் வரும், வீட்டில் மாட்டிப்போம். ஸோ அதனால் நிறையா கஞ்சா ப்ளஸ் ப்ரிஸ்கிரிப்ஷன் ட்ரக்கை நிறையா அப்யூஸ் பண்ணுறாங்க. ஸோ நான் எனக்கு ஏன் டக்குன்னு இந்த வீடியோ போடணும்னு தோணுச்சுன்னா, மைனர்ஸை வந்து ரீஹாபிலிட்டேஷன் சென்டரில் எடுத்துக்க முடியாது. அப்படி எடுத்துக்கணும்னா அதுக்கு நிறைய ஃபார்மாலிட்டிஸ் இருக்குது. ஸோ மோரோவர் அந்த வயசு பசங்களை வந்து அவங்க வயசுக்கு அதிகமாக வயசில் இருக்கிறவங்களோட வச்சோம்னா வந்து அது அவ்வளோ இட் ஒன்ட் பி வெரி ஹெல்த்தி. ஸோ அதனால் வந்து எனக்கு ஒரு மெசேஜ் கொடுக்கணும்னு தோணுச்சு இந்த வீடியோ மூலமாக. ஏன்னாட்டா இல்லாட்டி மறந்துடுறேன் நான். உங்கள் எந்தெந்த ஊரில் நீங்கள் இருக்கீங்களோ, ஒருவேளை உங்கள் பையன் அண்டர் ஏஜில், அதாவது மைனராக இருந்தால் அப்படி அவர் ஏதாவது வந்து குடிக்கோ இல்லை போதைக்கோ அடிமையாக இருக்கு அப்படின்னா உங்கள் ஊரில் இருக்கிற இல்லை உங்கள் டிஸ்ட்ரிக்டில் இருக்கிற கலெக்டரேட்டுக்கு போங்க. அங்கே சைல்டு வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட் ஒன்று இருக்கும். அவங்கள்ட்ட போய் உங்களோட பிரச்சனையை சொன்னீங்கன்னா கவர்மெண்ட்லேருந்து நிறையா சப்போர்ட் பண்ணுறாங்க. இந்த மாதிரி மைனர்ஸ் வந்து குடி போதைக்கு அடிமையாக இருந்தால் அவங்கள திருத்தி கொண்டு வர முயற்சியை கவர்மெண்ட் எடுக்கிறாங்க. அது நிறைய பேத்துக்கு தெரியறது இல்லை. உங்கள் ஊர்லேயோ இல்லை உங்கள் டிஸ்ட்ரிக்ட்லேயோ இருக்கிற கலெக்டர் ஆஃபீஸுக்கு போங்க. அங்கே சைல்டு வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட் இருக்கும். அவங்கள்ட்ட போய் உங்கள் பிரச்சனையை சொன்னீங்கன்னா கண்டிப்பாக ஒரு தீர்வு இருக்கும்.